அடுத்து வந்து அவங்க நம்மகிட்ட வந்து திரும்ப அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரு இது நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அவசரம். சரியா? நம்ம கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அவசரம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு காவக்காரங்க இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பிரசிங் டிவி, அந்த டிவி, அந்த மாதிரி டிவிலாம் வருது. அப்போ நமக்கு வந்து பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜோம். அது வந்து அநியாயக்காரன் கொடுத்துருமோ பரலோகத்துக்கு. இப்போ நமக்கு எதிராக நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் அந்த சத்தியமாக சொல்லி அந்த ஆத்மாவை ஆண்டவருக்கு நேரம் திருப்பதற்கு ட்ரை பண்ணோன்னா அவங்க கர்த்தர் கொண்டுட்டு வரும். நம்ம காரியத்தை நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம காரியத்தை கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம காவ காக்கிற நாயாலேன்னா நம்ம அநியாய கூட்டத்தில் இருக்கணும். எங்கே போக முடியாது. அந்த சுவாபம் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம அண்டத்தை சொல்கிறது, அவங்க பாட அவங்க செஞ்சுட்டு போகுது அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம யார்? அநியாய கூட்டத்தில் சேர்ந்தவங்க, அநியாயமான ஒரு சுபாவத்தில் உள்ளவங்க. காவ காக்கிற நாய்க்கு நம்ம தகுதி கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வந்து அதில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆத்தமா கத்தர்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா அதுக்காக வேலை மனக்கட்டு போய் அதுக்காக தட்டி பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கத்தர் அப்படி ஒன்று வச்சு ஒரு ஆத்தமா வழிநடத்துறதுக்கு வச்சுருக்காருன்னா நம்ம சத்தியமாக சொல்லணும். சரி, தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு ஆத்தமாவே நம்ம சத்தியத்தை சொல்லி வழிநடத்தினா நம்ம வந்து காவக்காரனாகி செய்யலைன்னா நம்ம வந்து அநியாயம் செய்கிற நாயின் சுபாவம் நமக்கு. தானியேல் 2:12 இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். இந்த சம்பவம் எதுக்காக நடக்குது? அந்நிய தேவனை வந்து வணங்க சொல்லுவாங்க. தானியேல் 2:12 அவர் ஒரு சொப்பனம் பார்ப்பாரு. அதுக்கு வந்து அங்கே உள்ள சாஸ்திரிகள் யார் என்ன செய்வாரு? ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சரியா? அவர் ஒரு ராஜா வந்து ஒரு சொப்பனத்தை காணும். எல்லா இடத்துலேருந்து இப்போ சொப்பனத்தை தான் இந்த சொப்பனை நான் பார்த்தேன் நம்ம சொல்லுவீங்க. எல்லாரும் இந்த சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவேன். நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லுங்கள் அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்குது? எதுக்கு சரி அந்த சாஸ்திர சூனியக்காரர் கல்தையெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணுறாரு? ஆண்டவர் ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு காரியங்கள் ஏற்படுத்துகிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் சாஸ்திரவங்க சாஸ்திரம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, சூனியம் பார்க்குறது, கல்தையான யார்? புறஜாதிகள். இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? கொலை செய்கிற தீர்மானம். அப்புறம் நம்ம வந்து கல்தேயர் தேசத்துலேருந்தே கூட்டிகிட்டு வராருல, அது வந்து தேசம் வேறையா? கல்தேயர் தேசங்கிறது வந்து அந்த விக்கிரக ஆராதனைக்கு இங்கே சொல்கிறாரு. அவர் தான் விக்கிரகம் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு இல்லையா? கல்தேயருங்கிறது வந்து அவரை வந்து பிரிச்சுட்டு வந்து கல்தேய தேசம். இப்போ இந்திய தேசம் விக்கிரக தேசம் தான் சொல்லுவாங்க. மதுரை பட்டணத்தை என்ன சொல்லுவாங்க? கோயில் நகரம். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் எப்படின்னு சொல்லுவாங்க? கோயில் நகரம்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அப்போ கல்தேயர், சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் இதெல்லாம் வந்து நாயின்னு சொல்லுவாங்க. விக்கிரகங்களுக்கு அடுத்த வந்து ஜோசியம் பார்க்குறது, விசுவாசிய ஜோசியம் பார்த்தா ஜோசியம் பொருத்தம் பார்க்குறது, நல்ல நாள் பார்க்குறது, நல்ல நேரம் பார்த்துட்டு வைப்பாங்க கல்யாணம். நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க. சோத்திர கூட்டம் வைக்கிறது, அடக்காரனவங்க நல்ல நேரம் பார்ப்பாங்க. யார் நல்ல நாள் கிறிஸ்தவர்களும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலே நீ யார்? அநியாயக்காரங்க நாயின் சுவாதோட இருக்குது. சரியா? பின்னாடி போகிறவங்க இப்படிப்பட்டலாம் பார்ப்பேன். ஏன்னா 7 நாள் ஆண்டவர் படித்தது, 24 மணி நமக்கு அர்த்தம் கிருபியாக கொடுத்துருக்காருன்னா நல்ல நேரம் கட்ட நேரம் பார்த்துக்கிட்டு நமக்கு அர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் நம்ம செய்ய. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆத்துவாக்கு நீங்கள் சுவிசேஷம் நான் நல்ல நேரம் பார்த்து சொல்ல போகிறேன், அதுக்கு நான் செத்து போயிட்டேன். நான் உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து நான் வந்து வழி நடத்துகிறேன்னு சொல்லி உட்காந்துருந்தேன்னா இல்லை எவ்வளோ பெரிய முட்டாள்தனாங்க. அங்கெல்லாம் யார்? அநியாயக்காரர், நாயின்ஸ், அநியாய கூட்டத்தில் உள்ளவங்க நாயின்ஸ் போகும். ஸோ சாஸ்திரியர், ஜோசியர், சூனியக்காரர், கல்தையப்பட்டவங்க, விக்கிரக ஆராதனை, சண்டைக்காரங்க, அடிமைப்படுத்துகிறவங்க. சரியா? அடுத்த நாட்டை அபகரிக்கிறாங்க. கல்லையர் வந்து அந்த காலத்தில் வந்து அடுத்த நாட்டை வந்து அபகரிக்கிறாங்க. ஆங்கிலேயர் நம்ம நாட்டை அடுத்த நாட்டை வந்து அபகரிப்பாங்க. இவங்கெல்லாம் யார்?
அநியாயக்காரன். அடுத்த அடிமைப்படுத்தினாரு அநியாயக்காரன். சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. அலெக்சாண்டரை பற்றி பேசுகிறாங்க. சீசரா பேரெல்லாம் சீசர் தானே. நெப்போலியனை பற்றிலாம் பேசுவாங்க. 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர்லாம் வந்துச்சு. அடிமைப்படுத்தினாலே அவன் யாரு? அநியாயக்காரன், நாயின் சுபாவம். சரியா? பெருவயிற்று நாய். தானியேல் வாசிக்கிறோமா? அப்போஸ்தலர் 20:30 வாசிங்க. உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடு பார்த்தோம்ல, மாறுபாடான போதகம். இந்த போதகம் பார்க்கறது அநியாயக்காரங்க. மாறுபாடான போதகம் பார்க்கறது நாயின் சுபாவம் தான். அநியாயம் பண்ற நாயின் சுபாவம். கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்லாத நீ உனக்குன்னு ஒரு போதகத்தை, ஒரு கொள்கையை உருவாக்கிட்டு உனக்கு தெரிஞ்சது மட்டும் அதே நிறகுடம் தம்பா எல்லா சத்தியமும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்ய கரெக்டாக இருப்பேன். சத்தியம் தெரியாதனால எனக்கு நீ அறகுறையா கேட்டுக்கிட்டு ஆடுறது வேணா யாரும் அநியாயக்காரன் பல்லவத்துக்குள்ள போக முடியாது. சரியா? கலாத்தியர் 6:7 வாசிங்க. கலாத்தியர் மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாக்கோபு 1:16 வாசிங்க. என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். இப்போ இவ்வளோ காரியம் நம்ம கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. சரியா? நேரங்களையும் கொடுத்து வேதத்துக்குள்ளே போய் இந்த ஆவியானோட உதவியோடு என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த சத்தியங்களை நமக்கு விலைக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வச்சுட்டு மோசம் போயிடக்கூடாது. இந்த நாயின் சுவாத்தை நம்ம எடுத்து வெளியில் தூக்கி போட்டுறணும். போட்டால் தான் நம்ம எங்கே போக முடியும். எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சத்தியத்தை கட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டோம்னா நம்ம அங்கேயே போக முடியாது பரலோகத்துக்கு. இந்த காரியம் எதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு? நம்ம மோசம் இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுத்து கடந்தது. இந்த விஷயங்கள்லாம் இருக்குதா, இப்படிலாம் இருக்குதா, அப்போ அந்த மோசத்துலேருந்து மோசம் போயிடக்கூடாது. எதுல எல்லாம் மோசம் போயிடக்கூடாது, எதுலாம் மோசம் போயிடக்கூடாது. நம்ம சித்தனை விபச்சாரத்தினாவே அடுத்தவங்க பொருளை மச்சிக்கிறது, சரியான போதகத்தை நடத்துறது, ஆத்துமக்களை வழி நடத்துறது, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் பிரகாரம் நம்ம எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்து விட்டு போனாதான் இந்த சுபாவம் நமக்குள்ளே வரும். நம்ம மோசம் போகாமல் இருப்போம். ஸோ ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே வரக்கூடாது, துஷ்ட ஜனம் வரக்கூடாது, தாவீது மாதிரி என்ன செய்யக்கூடாது, அடுத்த உனையை வச்சு கொலை வரைக்கும் பண்ணிடக்கூடாது. ஆகாபு மாதிரி அடுத்தவங்க திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது. மனைவியோட சொல்ல கேட்டு அபகரிக்கக்கூடாது. நாபால் மாதிரி புருஷனுக்காக மனைவிக்கு ஒரு கொலை பண்ணி தோட்டத்தை வாங்கக்கூடாது. புருஷன் செத்து போயிட்டான்னு சிங்காரிச்சு அடுத்த எனக்கு கஞ்சாடை காட்டக்கூடாது. அடுத்து அப்னேர் மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொன்னது நாமளான்னு சொன்னவனை பற்றி சொல்ற கொலை செய்ய கூடாது. சீமை மாதிரி செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்களை தீசிக்க கூடாது. பென்யமீன் கோத்திர மாதிரி மனைவி பங்கு போட்டு விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆண்டோட சிலுவைப்பாடுகளுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இல்லாத கூட்டமா மாறக்கூடாது. சரியா? பாஷா மாதிரி சுவர் மேல் நீர் விடு நாய், பாஷா மாதிரி எரோபையா மாதிரி ஒரு எலியா மாதிரி சாரி விக்கிரக ஆராதனை, ஏசப்பேர் மாதிரி விக்கிரக ஆராதனை இந்த ஈடுபட கூடாது. கோழியாத்து மாதிரியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை நாயை ஒத்துக்கிறா அதுலேருந்து வெளியே வரணும். அநியாயம் செய்யக்கூடாது. சரியா? காயின் ஆபேல கொலை செய்கிற மாதிரி கொலை செய்யக்கூடாது. அடுத்த வயலை திருடக்கூடாது. பேலிக்ஸ் மாதிரி பண ஆசை இருக்கக்கூடாது. எளிய ஒரு பெருமூச்சை ஆண்டவரை செய்வாரு அவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஏசாவை போல செய்யக்கூடாது, போடக்கூடாது. கண் சொறி போன குருடராக இருக்கக்கூடாது. நீதிமான் பாவம் செய்யும்போது அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவனுக்கு என்ன செய்யணும்னா அவனுடைய பாவங்களை சுட்டி காட்டக்கூடிய காவற்காரராக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம அநியாயம் செய்கிறா ஆளாக இருப்போம். சாஸ்திரியாவோ சோசியம் பார்க்குறவனோ சூனியம் பார்க்குறவனோ செதுக்கிறாரக்காரன் நம்ம இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அநியாயக்காரன் கொடுத்த சேர்த்துருவோம். அந்த நாயின் சுபாவம் நம்மள கூட இருக்கக்கூடாது. அடுத்து இந்த நம்ம நிறைய சபைகள்லாம் பார்த்தோமா, இந்த மாறுவான அந்த போதகம் இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு 2 சுபாவங்கள், அந்த நாயோட சுபாவங்கள்
இதெல்லாம் இருந்தால் குலைக்க மாட்டாத உண்மையான நாய், பெருவேற்று நாய், கண் சொல்லி போவாங்க, நித்திர பிரியமான நாய். இதில் மோசம் போகாமல் இருக்கும். மோசம் போகாமல் இருக்கிறது கத்திர நிச்சயத்துக்காக வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. அவங்க யார் என்ன ஏது அப்படின்னு நம்ம